வணக்கம். சட்ட வல்லுநர்களுடன் அவசர ஆலோசனை செய்யும் விஜய், குதிரை பேரத்தை உறுதி செய்த வைகோ, நீதிமன்றம் செல்லும் வழக்கு, வீழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகம். இந்த 4 விஷயங்களை தான் விரிவா பார்க்க போறோம். கட்சி தொடங்கி 3 ஆண்டு கூட முழுசா ஆகல. அதற்குள்ளாக தமிழக வெற்றி கழகமானது வீழ்ச்சியை நோக்கி போகிறது. ஏன் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவா பார்த்துலாங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல வைகோ அவர்களுடைய ராசியை பற்றி கொஞ்சம் பார்த்து விட வேண்டும் என்று நான் நினைக்கிறேங்க. ஏன்னா திமுக கூட ஜாதகத்தெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள அவங்க ஜாதகத்தெல்லாம் நம்பினா கூட பொதுவெளியில அப்படி காட்டிக்கொள்ள மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்று சொல்லியிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி ஜாதகத்தை ரொம்பவே நம்புவாரு. ஜோதிடருக்கு முக்கிய பதவியே கொடுத்தார். அந்த அளவுக்கு ஜாதகத்தை நம்பக்கூடிய ஒரு ஆளாகத்தான் விஜய் அவர்கள் இருக்கின்றாரு. ஸோ அப்படி ஜாதகத்தை நம்பக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் எதற்காக வைகோ அவர்களை கூட்டணியில கூப்பிட்டான்னு நமக்கு தெரியலையே. 2001 2006 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் நல்லாட்சி தந்தாங்க. பெருசா ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் கிடையாது. வைகோ சேர்ந்தாரு. ஆனா ஜெயலலிதா அவர்களை சுத்தமா சோழியை முடிச்சிட்டாரா. பிறகு 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சி. பிறகு 2011 வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிடவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி, விஜயகாந்த் அவர்களை சுத்தமா சோழியை முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு நம்ம திமுகவுடன் அவர் கைகோர்த்தாரு. திமுக 2019 45% வாக்குகள் பெற்று பெரிய வெற்றியை பெற்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலில். அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் 45% வாக்கு பெற்ற திமுக 33% வாக்குகள் பெற்றது. அதெல்லாம் வைகோ எஃபெக்ட் தான். வைகோ அவர்கள் திமுக இருக்கிற வரைக்கும் 33 26 குறைந்தது 2024 நாடாளுமன்ற தேர்தலில். பிறகு சட்டமன்ற தேர்தலில் என்ன ஆச்சுன்னு தெரியும் 2026. அதனால வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம என்னவா சித்தரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ராமாயணத்துல வாலின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா. அவரை எதிர்த்து யார் போரிட்டாலும் நேரடியாக வாலிக்கு தான் எதிராளியினுடைய பலமெல்லாம் சேரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி நம்முடைய வைகோ அவர்கள் எந்த கட்சியுடன் போய் கூட்டணி வைக்கின்றாரோ, எவ்வளவு பலமானவனா இருந்தாலும் சரி, வைகோ அவர்கள் சேர்ந்தாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி பலம் இழந்து விடும். கடைசியில் அந்த கட்சி தமிழகத்துல இல்லாம கூட ஆகிடும். இல்லையா குறைந்தபட்சம் அந்த தலைவரே தோப்பார். இல்லைன்னா அந்த கட்சி ஆட்சி விட்டு போயிடும். மீண்டும் எழுந்து வருவது குதிரை கொம்பு. அப்படிதான் வைகோ அவர்கள் யாருடன் கூட்டணி வைக்கின்றாரோ அந்த கட்சியுடைய நிலைமையானது நம்ம கண்கூடா பார்த்த உண்மையாக இருக்கிறது. ஆனா எல்லாவற்றையும் நம்பக்கூடிய விஜய் அவர்கள் வைகோவை எதற்காக அழைத்தார் என்ற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. ஆனா வைகோ அவர்கள் அழைத்த நேரம் விஜய் அவர்கள் மீது பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்கின்ற தருணத்துல அதெல்லாம் நிரூபிக்க முடியாம எதை ஆதாரம் காட்டுங்க. நம்முடைய சபாநாயகர் கூட கேட்டார், குதிரை பேரம் தொடர்பாக, சோபா மாடல் தொடர்பாக பேசுகின்ற போது ஆதாரத்துடன் பேசுங்க, இல்ல பேசாதீங்க, அவை குறிப்பிலிருந்து நீக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வைகோ அவர்கள் இன்னைக்கு திமுக கூட்டணி விட்டு வெளியேறி விட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்புல குதிரை பேரம் நடந்ததை அப்படியே பப்ளிக்கா ஒத்துக்கிட்டு இருக்காருங்க. சோ திமுக பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்குமா, களத்துல இறங்கிட்டாங்க. சரி சரி சரி, எங்க நம்முடைய வைகோ அவர்கள் குதிரை பேரத்தை உறுதி பண்ணியிருக்கின்றார், காட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணதுக்கு நான் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்ன போது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போறேன்னு போயிட்டாரு. ராஜேந்திரன் நான் மதிமுகவா தான் இருக்கிறேன், ஆனா எம்எல்ஏவா தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்னும் தப்பு கிடையாது. நம்முடைய வைகோ அவர்கள் தெளிவா சொல்றார் பாருங்க. அதாவது திமுக எம்எல்ஏ 2 பேர், அவங்கள வைகோ போய் ராஜினாமா பண்ணுங்கப்பா, விஜய் அவர்கள் இடைத்தேர்தல் வந்தா உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வைப்பதாக சொல்லியிருக்கின்றார் அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதிமொழி அளிக்க இடைத்தரகர் மாதிரி போய் வைகோ அவர்கள் திமுக எம்எல்ஏ கிட்ட பேரத்தை பேசியிருக்கின்றார்.
அவரு ஜெயிக்க வச்சுடாருப்பா, நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக சின்னத்துல 2 பேர் நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அரசியலமைப்பு சட்டப்படி அவங்க திமுக எம்எல்ஏ அவங்க கிட்ட போய் பதவி ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு திமுகவுக்கே அதிகாரம் கிடையாது. ஆனா திமுக எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 பேர்கிட்ட போய் வைகோ அவர்கள் விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ண சொன்னாரு, தேர்தல் பிரச்சாரம் செய்யறேன் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லும் போது பக்காவா குதிரை பேரத்தை ஒத்துக்கிறாரா இல்லைங்களா நம்ம வைகோ அவர்கள்? இப்போ திமுக சின்னத்துல 2 பேர் நின்று வெற்றி பெற்றவர்கள் திமுக எம்எல்ஏ ஆகின்ற பொழுது திமுக சும்மா இருக்குமா? எங்க எம்எல்ஏ வந்து நீ எப்படி ராஜினாமா பண்ண சொன்ன? வைகோவை பொறுத்த வரைக்கும் விஜய் பேச்சை கேட்டுக்கிட்டு எப்படி ராஜினாமா பண்ண சொல்லலாம்? இல்ல விஜய் அவர்கள் கூட வந்து எங்க எம்எல்ஏவை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரத்தை நிகழ்த்தி இருக்கின்றார். வைகோ அவர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டே போய் நேரா நீதிமன்றத்தில் கொடுப்பாங்க. அதாவது பேப்பர் கட்டிங்கு, 2வது செய்தித்தாளில் வந்த செய்திகள் இவையெல்லாம் நீதிமன்றத்தில் செல்லாது என்றாலும் இந்த வீடியோ ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் செல்லும். ஒப்புதல் வாக்குமூலமே அளித்திருக்கின்றார். இத்தனை ஆண்டு காலமாக குதிரை பேரம் பற்றி பொதுவாக உண்மைகள் வெளியே வராம இருந்தது. ஆனா வைகோ அவர்கள் போட்டு உடைச்சிட்டாரா? அதனால ஒருவேளை திமுக பொறுத்த வரைக்கும் சட்ட நடவடிக்கையில் இறங்கினாங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான சிக்கல் வரும்? ஏன்னா திமுக சின்னத்துல 2 பேர் நின்று இருக்கின்ற பொழுது அவங்கள பதவி விலக்க சொன்னது ரொம்ப தப்பு. அதனால அந்த சட்ட சிக்கலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நீங்க எனக்கு அறிவுரை வழங்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய விஜய் அவர்கள் வந்து திடீர் ஆலோசனை நடத்தினாராம். இது மட்டுமா வைகோ அவர்கள் பேசியிருக்கின்றாரு? 2வது விஷயத்தை கேட்டு வந்துருங்களேன். குதிரை பேரம் யார் பண்றா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்ப ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்களே, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு நாங்க சேர்ந்துட்டோம் சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கினதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இல்ல நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நீங்க என்ன நோக்கத்தோட கேட்கறேன்னு தெரியும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. பொதுவா மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, நியாயம் நினைப்பாங்க. பத்திரிகையாளர்கிட்ட எந்த அளவுக்கு சண்டை போறாரு பாருங்களேன். அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து திமுகவுக்கு போயிட்டானோ, அவன் திமுக சின்னத்துல நின்று இருக்கிறான். அவன் திமுகவுக்கு போகாம ராஜினாமா பண்ணிட்டு நம்ம வைகோ புள்ள நிக்கட்டும், அமைச்சரவையில் இடம்பெறட்டும், நம்ம விஜயுடன் சொல்லிட்டு விட்டு கொடுப்பானே என்ன? நீ எப்படி உன்னுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாக்குறியோ அது மாதிரி தானே அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு, திமுக சின்னத்துல நின்று வெற்றி பெறறதுக்கு. உன் பிள்ளைக்காக அவன் ராஜினாமா பண்ணிடணுமே என்ன? அதனால திமுக சின்னத்துல வெற்றி பெறதுனா திமுக போயிட்டான். ஆனா திமுக ஒரு எம்எல்ஏவை விலை பேசி வாங்கிடுச்சான். அது வந்து தப்பான் குதிக்கிறாரு. ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனது தப்பு இல்லையா? மக்கள் ஒண்ணு நினைக்க மாட்டாங்களாம், நல்லதுன்னு நினைப்பாங்களாம். அதனால அதிமுக எம்எல்ஏக்களை இப்படிதான் விலை பேசியிருக்கிறாங்க அப்படின்றது வைகோ மூலமாக தெல்ல தெளிவாகிவிட்டது. செய்தியாளர் கேட்கிறாங்க, ஏங்க மக்கள் பிரதிநிதிகளாக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, 40 நாள் தாங்க ஆகுது. இந்த 40 நாள்ல அவங்க ஏங்க ராஜினாமா பண்ணணும்? எந்த காரணத்துக்காக ராஜினாமா பண்றாங்க? ஓட்டு போட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் கையில் இருக்கக்கூடிய மை கூட அலையல, அதுக்குள்ள ராஜினாமா பண்ண சொல்றாரு விஜய். எதற்காக பண்ண சொல்றாரு? திமுக எம்எல்ஏ திமுக கூட தான் இருப்பான். நீ வேணும்னா கூட்டணிக்கு போங்க. ராஜினாமா பண்ண சொன்னது சட்டவிரோதம், இது குதிரை பேரம். அதையெல்லாம் தாண்டி மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து எங்களுக்கு வேலை பாருங்க, உதயசூரிய சின்னத்துல இருங்க அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்தத ராஜினாமா பண்றது மக்களுக்கு கண்டிப்பா வெறுப்பை தான் தரும். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேர் ராஜினாமா பண்ணிட்டு நிக்கிறாங்க. அந்த தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் செய்தது துரோகம் என்று சொல்லிவிட்டு தினந்தோறும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சி விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக பரிசு பொருட்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி சுயநலத்துக்காக மக்கள் எதிர்பார்ப்பையும் பொய்யாக்கி மக்கள் நம்பிக்கையை வீண் பண்ணி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணி அடுத்த கட்சியில் போய் இணைவதற்கு வைகோ அவர்களை வேண்டுகோள் வைக்கிறார்னா இந்த ஆள்லாம் எப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான அரசியல்வாதியா இருப்பான். நான் எப்போதும் மக்களுக்காக தான் போராடி இருக்கிறேன்,
ஸ்டெர்லைட் ஆலையை நான் வந்து அந்த நச்சு ஆலையை நான் வந்து மக்கள் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக போராடி மூடனேன் அப்படின்னு வந்து வைகோ சொல்லுகின்ற போது நமக்கு நம்பிக்கையா இருந்தது அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, விஜய் அவர்கள் வந்து உங்களை வெற்றி பெற வைப்பார் என்று தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் மக்கள் பிரதிநிதிகளை ராஜினாமா பண்ண சொல்லி அழுத்தம் தராருன்னா, ஸ்டெர்லைட் ஆலை கிட்ட பணம் வராதனால தான் வைகோ அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி அதை மூடினாரு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்பிக்கை ஏற்படுகிறது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய விஜயை பொறுத்த வரைக்கும் ஆணவத்தினுடைய உச்சத்தில் இருக்கின்றார். நம்மளை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை என்று நினைக்கின்றார். அதனால தான் அட 2 எம்எல்ஏ பதவியா ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லியா, நான் பிரச்சாரம் பண்ண ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றார். ஸோ வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலையும் உண்டு. நீங்க சட்டமன்ற தேர்தலில் 107 தொகுதியை ஜெயிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டமா இருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் நீங்க தான் ஜெயிப்பீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்னு தெரியல. இந்த 48 நாள்ல நம்ம விஜய் ஆட்சி பெரிய விமர்சனங்களை தான் எதிர்கொண்டு இருக்கிறது. அதனால மக்கள் வரி பணத்தை வீண் பண்ணலாம் அப்படின்னு முதலமைச்சரையே சொல்றாருன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய தலையில வீணா இடைத்தேர்தலை திணிப்பதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல வராரு விஜய் அப்படின்னு நமக்கு தெரியல. மக்களை முட்டாளா நினைக்கிறாரா? வரி பணம் தானே வீணாகும். அப்போ நலத்திட்டங்களுக்காக செலவழிக்க வேண்டிய வரி பணமானது இவங்களுடைய ஆட்சி தனிப்பெரும்பான்மையுடன் இருக்கணுன்றதுக்காக ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலை எதிர்கொள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்களுடைய வரி பணம் இல்லையா? இடைத்தேர்தலுக்கு மக்கள் வரி பணத்தை செலவு செய்தா மக்கள் என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க. இதை வைகோ கிட்டே கேட்கறாங்க, மக்கள் வரி பணம் வீண் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வைகோ அவர்கள் சொல்றாரு, ஏயா சென்ற ஆட்சியில ஏகப்பட்ட காசு ஊழல் பண்ணாங்க, அன்னைக்கெல்லாம் எங்க போயிருந்தீங்க? இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் காசு செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ ஊழல் பண்ண சென்ற ஆட்சியினுடைய அந்த ஒட்டுமொத்த வரி பணத்தை பற்றியும் நீங்களாம் கேள்வி கேட்டீங்களா? வைகோவை பொறுத்த வரைக்கும் எதனா பேசிட்டா போதும், அதை வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் விவாதம் நடத்துவீங்க, எங்களை அழிக்க பார்ப்பீங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேச மாட்டேன் போங்கய்யா அப்படிங்கிற ஊடகத்தை பற்றி ஒரு உண்மையை சொல்றார். ஆமா, தனக்கு யார் பிடிக்கலையோ அவங்க தீர்த்து கட்டுருவாங்க ஊடகம், அதை கரெக்டாக உண்மையை சொல்றார். ஆனால் இடைத்தேர்தலை வீணா திணிக்கிறாங்களே, மக்கள் வரி பணம் வீணாகுது, அதற்கு நியாயப்படுத்தும் விதமாக ஊழல் பண்றாங்கல்ல நிறைய பேர். இல்ல சென்ற ஆட்சியில் அவ்வளோ ஊழல் நடந்திருக்குல்ல, எல்லாம் மக்கள் வரி பணம் தானே, அன்னைக்கு கேட்டையா அப்படின்னு கேட்கிறார். ஸோ அவன் தப்பண்ணா நீயும் தப்பண்ணுவியா அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ளே எழுகிறது. நீங்க 2 பேரும் நியாயமானவர்கள், விஜய் தூய சக்தி. ஆனா ஒரு இடைத்தேர்தலை திணித்து மக்கள் வரி பணத்தை வீணடிக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகமானது தூய சக்தியா? தமிழக அரசியல்களும் பார்க்காத குதிரை பேரத்தையும் ஷோபா மாடலையும் கொண்டு வந்த இந்த விஜய் அவர்கள் தூய்மையானவரா? அதனால தயவு செய்து வைகோ அவருடைய வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு திமுக எம்எல்ஏக்களை பேரம் பேசியிருக்கக்கூடிய விஜயை உள்ள தூக்கி போட சொல்லுங்க, இல்லை நீதிமன்றத்துக்கு போங்க, இந்த ஆட்சி களையட்டும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நம்ம வைகோ அவர்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் அவர்களால் மேலே இருந்து வர முடியாது, இனிமே வந்து கீழே தான் போகணும். கண்டிப்பாக பொறுத்துருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொன்றா நிகழும். நன்றி நண்பர்களே.